அருட்பெரும் ஜோதி ஆகஸ்ட் 5 இந்த மாதத்தில் மிக பெரும் செல்வ சூட்சம பண அதிர்வலைகள் தரக்கூடிய நாள். ஆம், தேய்பிறை அஷ்டமி கரிநாளுடன் இணைந்து வருகிறது. ஆடி தேய்பிறை அஷ்டமி புதன்கிழமை வருகிறது. மதியம் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப நாளாக என்ன பண்ணுறதுனே தெரியலீங்க குருஜி, இந்த கடனுக்கு தீர்வு கிடைக்குன்னு நினைக்கிறவங்க பைரவான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லது நடக்கும். கெட்ட காலத்தை நல்ல காலமாக மாற்றுவார் கால பைரவர். சொர்ணத்தை சொர்ண காலமாக மாற்றித் தருவார் சொர்ண பைரவர். கால பைரவரையும் சொர்ண பைரவரையும் மனமாற வழிபடக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்த எல்லாம் வல்ல கொங்கண சித்தரின் சூட்சமமான ஓலைச்சூடி ரகசியத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு காலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் கை நிறைய பிஸ்கட் எடுத்து பிரார்த்தனை பண்ணி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரின் வாகனமான நாய்க்கு இடுங்கள். அதற்கப்புறம் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவர் கால பைரவர் கோயிலுக்கு தேடி போங்க. தேடி போயிட்டு எலுமிச்சம் தேங்காய் பூசணிக்காயில் விளக்கு போடுங்க. பூசணிக்காயில் போடும்போது சரிபாதியை வெட்டி விதையை எடுத்துட்டு 27 மிளகு சிவப்பு துணியில் கட்டி அதையே திரியா வச்சு விளக்கு போடுங்க. செவ்வரளி பூவையும் செவ்வாழை பழத்தையும் ஆம்லாங்கிற பெரிய நெல்லிக்காயையும் பிரசாதமாக வச்சு பைரவருக்கு முன்னாடி இப்படி தட்டை வச்சு 8 முறை வலதுபுறமா 8 முறை இடதுபுறமா சுற்றி அந்த தட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு உங்கள் தீபத்தை உங்கள் கண்ணால் பார்த்து ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாயி தீவிகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற இந்த 2 மந்திரத்தையும் ஒரு 51 முறை சொல்லி தனம் பெறும் பைரவர் தளரடி பணிந்திடும் தளர்வுகள் தீர்ந்து விடும் என்று வரக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரின் அஷ்டகத்தை ஒரு முறை மனமாற படித்து உங்கள் தட்டில் வச்சிருந்த நெல்லிக்காய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தானம் தந்துட்டு அதற்கப்புறம் வீடு தேடி வாங்க. வீட்டுக்கு வரும்போதோ அல்லது வேலைக்கு போகக்கூடிய வழியிலேயோ இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றோர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் தாருங்கள். அன்றைய தினத்தில் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய டாகுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. போட்டுட்டு நீங்கள் மனமாற உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தேய்ந்து போகணும், பணத்தடை தேய்ந்து போகணும், உங்களோட கெட்ட காலங்கள் தேய்ந்து நல்ல காலமாக மாறணும்னு நினச்சிக்கிட்டு ஓம் காலபைரவரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 27 முறை எழுதி பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. நிச்சயமா பைரவர் நல்ல காலத்தை தொடங்கி வைப்பார். உங்களுக்கும் தொடங்கணும்னு நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அன்றைய தினத்தில் நம்மளோட குபேர வேடத்தில் சிறப்பு தேய்பிறை அஷ்டமி பரிகார தீப வழிபாடுகள் செய்கிறோம். உங்கள் சார்பாக தீபம் போட்டு உங்களுக்கு சிறப்பு பிரசாதத்தை அனுப்புகிறோம். உங்கள் சார்பாக பூசணிக்காய் விளக்கு போடணும்னா தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஆகஸ்ட் 8 மற்றும் 9 மதுரை வர இருக்கின்றேன். மதுரையில் தனிப்பட்ட முறையில் என சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மதுரை அன்பர்கள் தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 10 சோடசலட்சுமி சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் மகாலட்சுமி வசியம், மகாலட்சுமி யந்திர மந்திர தந்திர ரகசியங்களை நானே நேரடியாக சொல்லித்தர இருக்கின்றேன். நீங்களும் இந்த சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும்னா தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.